ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது கொஞ்ச நாளாக லாங் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் கொஞ்ச நாளாக லாங் வீடியோஸ் அதிகம் வந்திருக்காது. ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போடுற டைம் இருந்தது. வேலைக்கு போகிறதுனால டைமு கிடைக்கல. இன்றைக்கி வேலை இல்லை, அதனால் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சின்ன வீடியோ அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இளவரசன் காயத்ரி அந்த சேனலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருப்பீங்க, இந்த 10 நாளாக என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அவர் என்ன குடிக்கிறாரு, அந்த ஒரே ஒரு காரணமாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. குடிக்கிறாரு பயங்கரமாக, அதனால தான் அவர் இப்படி பண்ணுறாரு. குடியை விட்டால் ஒரு நல்ல ஆள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, குடியை தவிர வேறு ஒரு பிரச்சனையும் இருக்குது. பார்த்துருப்பீங்க நேற்று அந்த வீடியோவை. அதாவது வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார். பார்த்துங்க, குடி அடுத்து வேறொரு பெண்ணுடன் தொடர்பு. இப்படியெல்லாம் இருந்துன்னா எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது? நான் கூட நம்பவே இல்லை. இவர் வேறொரு பெண்ணோட நட்பில் இருப்பாருன்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. ஏன்னா இவருக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக லேடிஸ் தான் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, அண்ணா அண்ணான்னு. இவர் தங்கம் தங்கம்னு நல்லா பேசுவார் எல்லாத்துக்கிட்டுமே. பட் இருந்தாலும் இப்படி ஒரு இது பண்ணுவார் நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. அவர் என்ன குடி ஒன்று தான் அவருக்கு இது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது இந்த உண்மை யாருமே பொய்யாவெல்லாம் யாரும் சொல்லலை. அவை சம்சாரமே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு அவை சம்சாரமே தான் சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒரு வதந்தியோ எதுவுமே கிடையாது. அவைய சம்சாரம் சொன்னது தான் நம்ம அதை திருப்பி சொல்கிறோம். அவ்வளோதவனுடைய நம்ம க்ரியேட் பண்ணியே சொல்கிறதில்ல. ஏற்கனவே ஒரு பையன் இருக்குது, நல்ல ஒரு ஃபேமிலி. சரி, குடி இருந்தது, சரி ஓகே, அதை கூட ஏதோ ஒரு வாக்கில் சகிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாருமே அதை சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. காயத்ரி எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல். இது இப்போதைக்கு இல்லை, இது முதல்லேருந்தே இருந்திருக்க மாட்டிருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சு வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை வெளியில் பப்ளிக்கில் சொல்லிட்டாங்க, இளவரசனுக்கு இது மாதிரி தொடர்பு இருக்குது அப்படின்னு. இதுதான் இப்போ டாப்பிக்காக போயிட்டுருக்குது எல்லா இதுலேயுமே. பாருங்கள், அவர் குடிவேறு அவருக்கு வாழ்க்கை கெடுது அப்படின்னு பார்த்தா இப்போ இது மாதிரி தொடர்புகளும் வச்சுருக்கார். அதனால் இளவரசன் இனி மீண்டு வருவாரா என்னமோ ஒன்றுமே தெரியல. ஏன்னா எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமில்ல. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, குடி ஒன்று தானே, அதை எப்படி நம்ம திருத்தி கொண்டாந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இது மாதிரி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு இது பண்ணும்போது ஃபேமிலியாக டோட்டலாக அவரை வெறுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட் தான். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி தொடர்ந்து சேனலில் வீடியோஸ் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.